வணக்கம் பாய். வணக்கம். பார்த்து ரொம்ப நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பாய், நிறைய கேள்விகளோட வந்திருக்கேன். கேளுங்க. அந்த கூவத்தாடின்னு சொல்றாங்க. ஆமா. இந்த கூவத்தாடி இனம் எப்ப இருந்து இருக்கு? இது ஆந்திரா வழியில இருந்து வந்ததா இல்ல நம்ம பாரம்பரிய ரகத்துல இருந்து வந்த இனம் தான் கூவத்தாடியா? அதாவது பாரம்பரிய வழியில வந்தது கிடையாது, கலப்பணத்துல வந்ததுதான் அந்த கூவத்தாடி. எது கூட கலப்பணம் பண்ணாங்க? அதாவது காட்டுக்குள்ள தெரியும் கல்லாப்பறந்த மாதிரி இருக்கும், அது வானத்துல பறக்கும். எப்படி மயில் பறக்குது அந்த மாதிரி பறக்கும். நீங்க இந்த மேல பறக்குது பார்த்தீங்கன்னா வட்டம் விட்டு கல்லாப்பறது அந்த மாதிரி அதெல்லாம் இல்ல. இது கோழி சாவ மாதிரியே இருக்கும், ஆனா கழுகு. இது அது காட்டுக்குள்ளேயே தெரியும், கருப்புலையும் வெள்ளை புள்ளிலையும் தான் இருக்கும். கூவத்தாடி நிறைஞ்சு இருக்கும், 2 கண்ணு மட்டும் தான் தெரியும். டேஞ்சரா இருக்கும். இதே கேள்வியே நான் 15 வயசு இருக்கும்போது பாய்கிட்ட கேட்டேன். பாய்கிட்ட கேட்டதுக்கு அவர் கழுகுல இருந்து ஆனது தாண்டா, இடவிட்டு தாண்டா, இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வானத்துல சுத்துற அந்த கழுகு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மேய்ஞ்சுக்கிட்டு கோழி சாவ மாதிரிதான் இருக்கும், கவுல்லாம் நல்லா கட்ட கவுலா தான் இருக்கும். சும்மா நடமாடிக்கிட்டே இருக்கும், ஆளு கெடுதல் போனா பறந்துடும். அதை கண்ணி வச்சு அந்த கழுகு பட்டையை பிடிச்சிட்டு நம்ம சாவலை மிதிக்கி விட்டு இறங்கினதுதான் அந்த கூவத்தாடி. புரியுதுங்களா? அப்ப கூவத்தாடி சேவலுக்கு ஃபைட் பண்ணக்கூடிய குணம் அதிகமா இருக்கும். கண்டிப்பா ரோச குறியும் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா காட்டுவாசி இல்ல, அந்த மாதிரி குணம் தான் அந்த கூவத்தாடிக்கு. அதே மாதிரி அப்ப ஆரம்பத்துல சண்டை ரொம்ப ஹெவியா இருந்துச்சு கூவத்தாடி சண்டை. இப்ப அப்படியே மாறி கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, சண்டை கம்மி ஆயிடுச்சு. சரிங்க பாய். அப்ப கூவத்தாடி சேவை நல்ல ஐட்டாண்டிக்கா, முகமே பார்க்க குதூரமா இருக்கும். அது கூட ஜதை பண்ணணும் அப்படின்னா யாரு நம்பி நம்மளுடைய ஜாதி சேவலை ஜதை பண்ணுவாங்களா இல்ல கூவத்தாடி தான் ஜதை பண்ணுவாங்க? கூவத்தாடி தான் கொண்டு போடுவாரு. அந்த கூவத்தாடி இருக்கு அப்படின்னா அந்த கூவத்தாடில தான் போடுவாரு. அப்படி இல்ல அப்படிங்கும் போகும்போது நம்ம இது கூவத்தாடி இல்ல அதுக்கு இருக்கு அப்படின்னா போட மாட்டாரு. ஏன்னா வீரியம் கூட, அதுக்கு ஒரு பாயிண்ட் கூட தானங்க. அதுக்கு தாடி எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருக்குல்ல, மூக்கு கண்ணு காது 8 உறுப்பு, 9வது உறுப்பு தாடி. நம்ம இதுக்கு இல்ல, அப்ப ஒண்ணு கம்மி தானே. நம்ம இதுல எதுக்கு இறக்கம்? கரெக்டா அந்த மாதிரிதான் சிந்திப்பாரு இவரு. ரொம்ப எங்க பாய் வாச்சா பாய் இருக்காரு குருநாதரு, ரொம்ப சிந்திப்பாரு அவரு. தெளிவான ஆள் தான். அதே மாதிரி அவர் சிந்திக்கிறதுலயும் ஒரு நியாயம் இருக்குங்க. அப்படி களத்துல நம்ம பந்தயத்துல விட்டாலுமே அதுதான் மேரியா பறக்கும். இது கூவத்தாடி தான் மேரியா பறக்கும். நான் சொன்னேன் இல்லடா போடாதுன்னு. அந்த பாயிண்ட் வித்தியாசம்லாம் பார்ப்பாரு. கால் நகத்தை கொண்டு பாய் பார்ப்பாருங்க. கால் கருநகமா இருக்கு, நம்ம இது வெள்ளை நகமா இருக்குங்க. எப்படி கண்டுபிடிக்காருன்னு எங்களுக்கு அப்படியே ஒரு ஆச்சரியமா இருக்கும். இப்போ ஜதை சரியா பாயின்னு காட்டும் போது இப்படி இந்த சேவை ஆபரேட்டு சேவல் அப்படி விட்டு பார்த்துட்டாருன்னா அந்தந்த குறை இதுக்கு இல்லாத அப்புறம் அதுக்கு இருக்குடான்னு சொல்லிடுவாரு. அதனால கேட்ட சேவை இருந்தா போடுவோம் ஜதை, இல்லைன்னா வேண்டாம். அதான் சொல்லுவா. அதான் அவர் குருநாதரு. உறுப்புகள் கரெக்டா இருக்கணும். கூவத்தாடி வெள்ளிக்கண்ணா வெள்ளிக்கண்ணு, இல்ல சிவப்பு கண்ணா இருக்கு அது வெள்ளிக்கண்ணா இருக்குடா, வெள்ளிக்கண்ணு மாரிடா போட்டுறாத அப்படின்னு. கண்ணு கொண்டு பாப்பாரு, குருவி பூவை பாப்பாரு. 1-2 பூ சொன்ன மாதிரி இருக்கும். இது கனமாவும் இது பொடிசாவும் இருக்குன்னா போட மாட்டாரு. இது மாதிரி பார்த்து நுணுக்கமா போட்டுதான் பந்தயம் அடிப்பாரு. அது அறிவு சிந்தனை தாங்க. பந்தயம் அடிக்கிறது சும்மா உயரத்துக்கு போய் ஒரு 15 ரூபாய் ஊட்டிட்டா அது ஈஸியா மண்டையில தட்டி கண் அடிச்சு கவுல் அடிச்சு பந்தயம் வாங்கிட்டு போயிடும். சரி சேவல போடியா, அதுல என்ன உனக்கு அவசரம் கேப்பாரு. என்ன அழுட்டு நீ அமெரிக்கா போறியா சண்டையை முடிச்சுட்டு இருந்து 6 முறை போட வேண்டியது தானே. ஒரு சிலவங்க இல்ல எஞ்சாவ கட்டையா இருந்தாலும் உயரம் 16க்கு பறக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்டா நீ வேற மண்டையை காய வைக்கிற? இந்த மாதிரி சொன்னவங்க நாங்க 1000 பேரை பார்த்துட்டோம்டா. போடா அந்த உயரத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிய தர்றாங்க பாரு அவனை அப்புறம்ட்டுக்காரன. சரிங்கப்பா. இப்ப சேவலுக்கு முன்னங்கால்ல 3 விரல் இருக்கு, பின்னாடி 4வது விரல் இருக்கு. இந்த முன்னங்கால் விரல் இருக்கு இல்லையா, அது ஒரே மாதிரி இருந்தா சண்டை நல்லா இருக்குமா இல்ல இதுல எதுவும் கூறு? பஞ்சாப்ல சொல்றேன், கட்ட பஞ்சாபா இருந்துச்சுன்னா அரகணை கூட இருக்கும். இந்த பஞ்சாப்கள் பூரா அது முட்டா ஐஸ் குச்சியை ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும். இந்த முனையிலே கால் முனை இருக்கு, முள்ளுக்கு போதில் அதுலயே அடிச்சு சண்டையை குறைக்கும். இந்த பஞ்சாக்கள் நடுவிரல் நீளமா இருக்கு பார்த்தீங்களா, இருக்கிறதுலே கூடின சண்டை அதுதாங்க. ஆமா, எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த 3 பஞ்சாவில இந்த நடு பஞ்சா அப்படி நீளமா வரும். எந்த அளவுக்கு நீளமா இருக்கும் அந்த அளவுக்கு அரகணம் வேகமா இருக்கும். இதை நீங்க கணிச்சுக்கோங்க. இதை கணிச்சு சாவல் ஜோடி போடுங்க. சரிங்க பாய். இப்ப பாத்தீங்கன்னா கால் இருக்குல்ல, கலர் அது அதாவது கட்டி பொருள்ல வித்தியாசமான கலர் இருக்கு. பச்சை இருக்கு, கருப்பு இருக்கு, வெள்ளை இருக்கு. அது மாதிரி கால்கள் கலர் கலரா இருக்கு. இப்ப நான் ரீசெண்டா வீடியோல பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆமா. அதே மாதிரி நம்ம வெப்போருக்கு கால் என்னென்ன கால் இருக்கு? அது கத்திப்போருக்கு உள்ள கால் தாங்க எதுக்கு இருக்கு. என்ன அதுக்கு கொஞ்சம் டார்க் பச்சை கலந்து இருக்குங்க.
காரணம் என்ன கேட்டீங்கன்னா அவங்க கரெக்டா வண்டி இரட்டா வண்டி பள்ளி இல்லாம் போடுவாங்க. இந்த இந்த விஷம் வந்து அப்படியே காலில் இறங்கி டாருக்கு பச்சையாயிரும். அதனால நம்ம இதுக்கு பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அக்ரிட், அத்திப்பழம் சைவம் கொடுக்குறோம், அவங்க அசைவம் கொடுக்குறாங்க. சேர்ப்போம், சேர்க்காம இருக்க மாட்டோம். இருந்தாலும் பூச்சிப்பட்டைகள் வந்து கத்திப்போற ஐட்டத்துல ஜாஸ்தி கொடுப்பாங்க. பச்சையாகாம என்ன ஆகும், கருங்கால் இருக்கு, பச்சை கால் இருக்கு, வெளிச்சி சைடு இருக்கு, இந்த மாதிரி 5-6 ரகம் கால் இங்கே இருக்கு. ஒவ்வொரு கால்கள்ல சிறப்பா இருக்கிறது வந்து கத்திப்போர் தான். ஆமா, இது கத்திப்போர் உங்களுக்கு வந்து என்னதான் விட்டாலும் வெப்போர்ல வந்து வர முடியாதுங்க. சரிங்கப்பா. இப்ப இந்த கோழிக்கும் டப்புனி பாக்குறாங்க. ஆமா, அது முறையா? அதான் பொட்டைக்கெல்லாம் பார்க்க கூடாதுங்க. பொட்டைக்கெல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த மஞ்சக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா இருங்க. முட்டை இருவருக்கு முட்டை திரும்பிக்கிறோம், முட்டையை வெளியே வர முடியாது. ஓ, இப்படி நின்னுக்குறோம். மாறி நின்றுக்கிறோம். இப்படி இருந்துச்சுன்னா வராது 3 நாள் முட்டைய ஒரு ஊர்ல எல்லாம் வந்து 21 நாள் முட்டை அவுத்துக்குள்ளே இருந்து குட்டி போட்ட மாதிரி குஞ்ச வெளியே தெளிச்சு குஞ்சு உள்ளே உருவாக்கி கேன்னு கத்திட்டு வெளியே விழுவுது. கோழி குஞ்சு குட்டி போடுமா? ஆடு போடும், மாடு போடும், எருவு மாடு போடும், எல்லாமே யானை போடும், இதெல்லாம் குட்டி போடும். பறவை இனம் குட்டி போடுமா? முட்டையில இருந்து பொறிச்சு குஞ்சு எடுக்கும். இது வந்து ஒரு ஊர்ல வந்து பேப்பர்ல எல்லாம் பார்த்தேன், வீடியோ எல்லாம் வந்துச்சு. 21 நாள் அந்த முட்டை அவுத்துக்குள்ளே இருந்து சூடு 8 CM சூடு கரெக்டா கொடுத்து குஞ்சாவே வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் முட்டை ஓடு வெளியே தள்ளி இருக்கு. இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு. கன்னி வடையில பாக்குறீங்களா? அதோட நிப்பாட்டிக்கிங்க, முட்டை இறப்பட்டையெல்லாம் பாக்காதீங்க தயவு செய்து. சரிங்க பாய். இப்ப இந்த முள்ளு இருக்கு பாத்தீங்களா, கோழிக்கே வந்து நல்ல பெரிய முள்ளா இருக்கு. ஆமா, ஓகேங்களா. அப்ப கல்லு முள்ளு சாவலுக்கு இந்த கோழியை போட்டோம்னா முள்ளு நல்லா வரும். நல்லா வரும். அதாவது கும்சா முள்ளே வராத சேவை, கல்லு முள்ளு சேவை, வமரக்கட்ட சேவை, இதுக்கு வந்து முள்ளு வந்து லேட்டா தான் வரும், அமட்டலா தான் வரும். அதுக்கு நீங்க போட்டு எடுக்கிறது முள்ளு கோழியை போட்டு எடுத்தீங்கன்னா பிறக்கிற புள்ளைய பூரா முள்ள. சரிங்க பாய். இப்ப நம்ம வெப்பூர் சாவலுக்கு முள்ளு முக்கியம். கண்டிப்பான முறையில வெப்பூர் சாவலுக்கு முள்ளு முக்கியம். அதானே ஆயுதம். இப்ப நீங்க கும்சாவை போய் காமிச்சீங்கன்னா முள்ளு சாவல போடுவாங்க. ஆமா, அதனால முள்ளு இருக்கிறது அவசியம். கும்சாவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆனா நல்லா சண்டை போடுறதுனாலும் நம்ம வந்து அதுக்கு ஜட பண்றது யோசிக்கணும். கும்சா பண்ணிக்கலாம். ஆமா, கும்சா பண்ணிக்கலாம். முள்ளுக்கு முள்ளு பண்ணணும்.